ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மலர் என்னதான் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே உள்ளங்கையில் வச்சு தாங்கினாலும் கூட அவங்கள வீட்டு வேலைக்காரி மாதிரி தான் நடத்துகிறாங்க. அதே நேரம் அவங்கள அவமானப்படுத்துறதுக்கு மட்டும் மறக்கிறதே கிடையாது நம்ம லக்ஷ்மியும் ராகவனும். இப்போ கூட நம்ம மலர் அவங்க தம்பிக்கு கல்யாணம் அப்படிங்கிறத பற்றி ஃபோனில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அதை ஒட்டு கேட்டுட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் அதுவும் வர வச்சு கேட்குறாங்க. கேட்கும்போது அவங்க அதுக்கான ஒழுங்கான பதிலை சொல்லணுமே, என்ன இருந்தாலும் அத்தையாச்சு அப்படின்னு சொன்னால் அங்கேயும் நாங்கள் நல்ல குடும்பத்தில் தான் பொண்ணு கொடுப்போன்னு அவங்களுக்கு என்ன தெரியாதா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம குடும்பம் என்ன நல்ல குடும்பம் இல்லையா அப்படின்னு மலருக்கு தோணதானே செய்யும். நம்ம சொன்னது அவளுக்கு பிடிக்கல போல இருக்குது, ஆனால் உண்மையை சொல்லித்தானே ஆகணும் அப்படின்னு வேற பேசிக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகுறாங்க மலர். அவங்களுக்கும் மனசு இருக்கு, அவங்களுக்கும் வலிக்கும் அப்படிங்கிறத இப்போ வரைக்குமே இவங்க ரெண்டு பேருமே உணரலை. சுரேஷ்க்கு ஆரம்பத்துல இருந்தே மலர்னா ரொம்ப பிடிக்கும், அவங்க மேலே பாசமும் இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி தான் மலரும் யார்கிட்டையும் சுரேஷை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது கோவம் வந்தால் சத்தம் போடுவாங்க, திட்டுவாங்க. கூட பிறந்த தம்பியை கண்டிக்கிற மாதிரி கண்டிக்குவாங்களே தவிர சுரேஷ் மேலெல்லாம் அளவு கடந்து அன்பு வச்சிருக்காங்க மலர். அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே அப்படிதான் அவங்க குடும்ப ஆளுங்களை தான் அவங்க பார்க்குறாங்க. ஆனால் யாருமே அவங்கள அந்த வீட்டு பொண்ணா பார்க்குறதே கிடையாது. இப்போ நம்ம மலர் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப வேகமாக, அதாவது ஸ்பீடாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது நம்ம லக்ஷ்மி இருந்துட்டு மலர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. சொல்லுங்க அத்தை அப்படின்னு அங்கேருந்தே சொல்லவும், என்ன கூப்பிடுறேன் அங்கேருந்தே என்னன்னு கேட்குறேன் அப்படின்றாங்க. கிச்சனில் வேலையாக இருக்கேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வேலையாக இருந்தால் என்ன, ஒரு 5 நிமிஷம் இங்கே வந்து போக முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது மலர் இருந்துட்டு அவங்க பாட்டுக்கு வேலை பார்த்துட்டே இருக்காங்க. எவ்வளோ திமிரு பார்த்தீங்களா அவளுக்கு அப்படின்னு நம்ம லக்ஷ்மி உள்ளே போய் பார்த்தா அவங்க கீழே உட்காந்து தேங்காய் துருவிட்டு இருக்காங்க. தேங்காய் துருவுறதுக்கு கூட கீழே உட்காந்து தான் பண்ணணுமா, அப்படியே டேபிளில் வச்சு பண்ணுனா சீக்கிரம் ஆகும்ல அப்படின்றாங்க. அப்படி சொல்கிறீங்களா அத்தை, சரி ஓகே அப்படின்னு எடுத்து டேபிளில் வச்சு நீங்களே துருவி கொடுத்துருங்க அப்படின்றாங்க. என்ன விளையாடுறியா அப்படின்னு. இல்லை அத்தை, என்னால் நின்றுட்டு பண்ண முடியல, உங்களால் நின்று பண்ண முடியும்னா பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கே கால் வலி அப்படின்றாங்க. தெரியுதுல்ல, எனக்கும் தான் கால் வலிக்கும், நானும் மனுஷி தான், எனக்கு வலிக்காதா என்ன, அதனால தான் கீழே உட்காந்து பண்ணிட்டு இருந்தேன். அதில் உங்களுக்கு என்ன அத்தை பிரச்சனை, அதான் எல்லா வேலையும் கரெக்டாக செஞ்சிடுறேன்ல, யார் யாருக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து பண்ணிடுறேன், அப்புறம் என்ன அதுலேயும் ஒரு குறை சொல்கிறது, இப்படி தான் செய்யணும், உட்காந்து தான் செய்யணும், நின்று தான் செய்யணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கு அத்தை அப்படின்னு சொல்றாங்க. என்ன மலரு இன்னைக்கு வார்த்தையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிறீங்க, அவ்வளவுதான். நான் வேற எப்படி சொன்னா இது உங்களுக்கு புரியும்னு சொல்லுங்க, இனிமே அந்த மாதிரி சொல்றேன் அப்படின்றாங்க மலரு. என்ன எல்லாம் மதி கத்து கொடுத்தாளா அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல அத்தை, எனக்கு புரியல, நான் என்ன அப்படி தப்பா பேசிட்டேன், வேற அவங்க எனக்கு சொல்லி கொடுத்து பேசுற அளவுக்கான ஒரு பெரிய விஷயமே இல்லையே, நீங்க ஏன் இதை இவ்வளோ சீரியஸா எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன உன் அம்மாவையும் உன் தம்பியையும் அதுவும் உன் குடும்பத்தை ஒரு மாதிரி கேவலமா பேசின அப்படிங்கிறது உனக்கு வலிக்குது அப்படி தானே, ஆனால் உண்மையை சொல்லணும்ல அப்படின்றாங்க. ஐயோ அத்தை, என் குடும்பம் நல்ல குடும்பம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த வீட்டில் இருந்து ஓடி வந்து உங்கள் பையனை கல்யாணம் பண்ணியிருக்கேன், அப்புறம் எப்படி அந்த குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கும், அவ்வளோ ஏன் ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருக்கிறான்னு கூட யோசிக்காம எக்கேடு கெட்டே போகட்டும் அப்படின்னு என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் விடுறதை விட்டுட்டு எனக்காக ஒரு இடம் எழுதி வச்சாங்க, எனக்கு வேணுங்கிற நகை நட்டு சீர் எல்லாமே பண்ணாங்க, என் பொண்ணுக்கு வேணுங்கிறப்போ அதாவது காது குத்துறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு எல்லா சீரும் பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லை. ஓடி போன பொண்ணை பாசம் காமிச்சு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்கள போய் நல்ல குடும்பம்னு சொல்ல முடியுமா அப்படின்றாங்க. என்ன மலரு குத்தி காட்டுறியா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்ன அத்தை குத்தி காட்டுறதா இருக்குது, நீங்கள் அந்த இன்டென்ஷனில் தானே பேசுனீங்க, அதுதான் நான் சொல்கிறேன். ஏதோ அசதியாக இருந்துச்சு, எனக்கு அம்மா கூட பேசணும் போல் இருந்துச்சு, அவங்களா ஃபோன் பண்ணாங்க, என்ன விஷயம்னு கேட்டதுக்கு தம்பிக்கு பொண்ணு பார்த்துட்ருக்கோன்னு சொன்னாங்க. அவங்களே ரொம்ப பிஸியாக இருந்தாலும் கூட ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது எனக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் நான் எந்த நேரமும் கிச்சனில் தான் இருக்கேனே தவிர அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கூட பேசுறதில்ல. அவங்களா ஃபோன் பண்ணப்போ நான் ஏதாவது 2 வாரத்தை உட்காந்து பேசிட்டா உங்களுக்கு அதில் என்ன உறுத்தலாக இருக்குது, ஏன் அப்படி சொல்கிறீங்க, என்னைக்காவது ஸ்ருதியை எங்கள் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு நான் கேட்டிருக்கேனா, இல்லை என் அம்மா கேட்டிருக்காங்களா, இல்லை அந்த மாதிரி ஒரு எண்ணம் நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருந்திருக்கோமா, உங்களுக்கு ஏன் அப்படி தோணுது அப்படின்னு கேட்குறாங்க. என் தம்பி ரொம்ப நல்லவனாக இருக்கான், அந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், என்ன இருந்தாலும் ரேவதி புருஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காரு, அவருக்கு தான் நம்ம கூட கும்பிடு போட வேண்டியது இருக்குது. ஆனால் நம்ம அதாவது என் தம்பியை கல்யாணம் பண்ணி வச்சா உங்கள் பொண்ணுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லைன்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, ஆனால் அதுக்கெல்லாம் அவசியம் கிடையாது, நாங்கள் இந்த வீட்டில் பொண்ணு எடுக்க மாட்டோம்னு சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்காதா அத்தை அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு மாதிரி அசிங்கமாக ஆயிடுது நம்ம லக்ஷ்மிக்கு. அவங்க பாட்டுக்கு போய் ராகவன் கிட்ட உட்காந்து கண் கலங்குறாங்க. என்னாச்சு லட்சுமி அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க அப்படின்ட்டு. நானே சொல்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லி நம்ம மலர் போய் ராகவன் கிட்ட சொல்கிறாங்க. அவங்க என் அம்மாவையும் என் குடும்பத்தையும்
பேரையும் அசிங்கப்படுத்தி பேசினாங்க. அது அப்படி இல்லை இப்படின்னு எடுத்து விளக்கமாக சொன்னதுக்கு அவங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. அதான் அவங்களுக்கு அவமானமாக இருக்குதுன்னு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன லக்ஷ்மி என்ன பேசுன அப்படின்னு. நம்ம இங்கே பேசணும்ல அதை தாங்க அவள் சொல்கிறா அப்படின்னு. அவள் என்ன சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் மலர் என்னெல்லாம் சொன்னாங்களோ அதை சொல்கிறாங்க. நான் இதுதான் சொன்னேன், இதில் ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்கள். நாங்கள் ஒன்றும் எப்படியாவது ஸ்ருதியை என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிடணும்லாம் நினைக்கவே இல்லை. எனக்கு தெரியும் இந்த வீட்டில் பொண்ணு எடுத்தா என்ன நடக்கும், அந்த லைஃப் எப்படி இருக்கும்னு. அதுக்கெல்லாம் நாங்கள் ஆசைப்படுவோமா என்ன? நான் இங்கே வந்து கஷ்டப்படுறது போதாதான்னு நீ கஷ்டப்படுறேன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க ராகவன். நான் கஷ்டப்படலையா மாமா, என்ன மாதிரி ரேவதி அங்கே கஷ்டப்படுறா அப்படின்னு நீங்கள் கிட்ட போய் ஒரே ஒரு நாள் அங்கேருந்து பாருங்க. அப்போ தான் என்னோட வழி என்னங்கிறது உங்களுக்கு புரியும். ரேவதியும் இதே மாதிரி அந்த வீட்டில் எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்துட்டு தான் இருக்கா. என்ன அந்த வீட்டில் மொத்தமாகவே பிள்ளைங்களோட சேர்த்து 4 பேர். ஆனால் இந்த வீட்டில் அப்படி இல்லைல்ல, நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் 3 வேளைக்கு, அதுவும் ஒருத்தருக்கு ஒரு ஐட்டம் சமைக்கிறதுங்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கு மேலே வீடு துடைக்கிறது, வீடு கூட்டுறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, காய போடுறது, அதை மடித்து வைக்கிறதுன்னு எக்கச்சக்க வேலை இருக்குது. பேசுகிறதுக்கே மூச்சு வாங்குது. அந்த அளவுக்கு வேலைகள் இருக்க தான் செய்யுது. நீங்கள் தான் ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கீங்க நான் செய்கிற வேலையை. ஒருவேளை நான் இல்லைன்னா நீங்கள் இதுக்காக ஒரு ஆள் இல்லை 3 பேர் வைக்க வேண்டியது இருக்கும். அந்த 3 பேருக்கு சம்பளம் என்னன்னு யோசிச்சு பாருங்க. சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எமோஷ்னலாக பேசிடுறாங்க மலர். என்ன நீ இத்தனை நாளாக இப்படி பேசியிருக்க மாட்டேன், இப்போ திடீர்னு பேசினா உனக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு தான் அர்த்தம் அப்படின்றாங்க. பலூனு பொறுக்கிற அளவுக்கு தான் காற்று பொறுக்கும், அதுக்கு மேலே ஊதிக்கிட்டே இருந்தால் அது வெடிக்க தானே செய்யும். அதான் இன்னைக்கு வெடிச்சிருச்சு அப்படின்றாங்க. அதே மாதிரி தான் இப்போ கூட நானாக இதை வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு காரணம், அத்தை இங்கே நடந்ததை சொல்ல மாட்டாங்க, வேற சொல்லி விட்டுருவாங்க. அதுதானே மதி விஷயத்துல நடந்துச்சு அப்படின்னவும் லக்ஷ்மி திருன்னு முடிக்கிறாங்க. என்ன சொல்ற நீ அப்படின்னு ராகவன் கேட்குறாரு. மாமா சாரி மாமா, அத்தை என்னை மன்னிச்சிடுங்க, இதுக்கு மேலேயும் இந்த விஷயத்தை பற்றி நான் பேசாமல் இருக்க முடியாது. என்ன இருந்தாலும் மதி இந்த வீட்டு மருமக, என்ன நடந்துச்சுன்னு மாமாவுக்காவது தெரியட்டும். மற்றவங்க முன்னாடி சொன்னாதான் உங்களை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும். மாமா கிட்ட சொன்னா அவர் இந்த வீட்டு பெரியவர், அவரே ஒரு முடிவு எடுக்கட்டும் அப்படின்றாங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு ராகவன் கேட்குறாரு. ஒன்றும் இல்லை மாமா, அங்கே டம்ளர் இருந்துச்சு, உன் புருஷன் குடிச்ச டம்ளர் தானே, இதை எடுத்து வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லியிருந்தா அவளே எடுத்து வச்சிருக்க போறா. இல்லையா, இந்த வீட்டு வேலை செய்கிறதுக்குன்னே என்னை நேர்ந்து விட்டுருக்காங்கல்ல, நான் செய்ய போகிறேன். அதில் அத்தைக்கு என்ன பிரச்சனை? மதி இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு நான் கேட்டேனா? எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேங்கிறான்னு எப்பயாவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேனா? அவளாவது அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லை, அவள் ஏதோ ஒரு பொருளுக்காக காத்துட்டு இருந்தா, ஏதோ டெலிவரி வரப்போகுதுன்னு, அதனால பிஸியாக இருந்துட்டா. இவங்க உட்காந்துக்கிட்டு கணிச்சு காமிச்சா அவளுக்கு புரியுமா என்ன? இப்போ தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா, இன்னும் யாரை பற்றியும் அவள் புரிஞ்சிக்கவே ஆரம்பிக்கல. அவள் புரிஞ்சுக்கிட்டா தானே அத்தை எதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு அவளுக்கு தெரியும். எனக்கு புரிஞ்சுது அத்தை என்ன சொல்றாங்கன்னு. அவளுக்கு புரியல. என்ன சொல்றீங்க, உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு அவ அழகா வந்து கேட்டா. அதுக்கும் அவங்க இஷ்டத்துக்கு பேசினாங்க. இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு நடந்த எல்லாத்தையும் அப்படியே புட்டு வச்சிடுறாங்க மலரு. என்ன மலரு, நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு ராகவன் கேட்கிறாரு. நான் எதுக்கு மாமா பொய் சொல்ல போறேன்? இல்ல நான் சொல்றதெல்லாம் பொய்ன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இதோட விட்டுடுங்க, உண்மைன்னு தோணுச்சுன்னா அத்தையை விசாரிங்க அப்படின்னு சொல்லி மலர் கிச்சனுக்கு போயிடுறாங்க. இப்போ நம்ம லக்ஷ்மி கிட்ட ராகவன் ரூம் கூப்பிட்டு போய் கேட்கிறாரு. என்ன மலர் சொன்னதெல்லாம் உண்மையா லக்ஷ்மி அப்படின்னு. ஆமாங்க, என்னை மன்னிச்சிடுங்க, அவ மேல எனக்கு பயங்கர கோபம், ஏதோ ஒரு அதிகாரத்துல நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை நீ என்கிட்டயாவது சொல்லியிருக்கணும்ல, மலரா சொல்ற வரைக்கும் நீ சொல்லாம இருக்கிற, இதானா நீ சம்பாதிச்சிருக்கிற மரியாதை? இப்ப மலர் உன்னை பத்தி என்ன நினைப்பா? அவ தான் அங்க இருந்திருக்காள்ல, என்ன நடந்துச்சுன்னு அவளுக்கு தெரியும்ல. எல்லாரும் முன்னாடியுமோ இல்ல போலீஸ் ஸ்டேஷன்லயோ கூட நடந்ததெல்லாம் சொல்லியிருந்தா உன்னோட நிலைமை என்ன யோசிச்சு பாரு. ஃபர்ஸ்ட் இது சுரேஷ்க்கு தெரிஞ்சா சுரேஷ் உன்னை பத்தி என்ன நினைப்பான் அப்படின்லாம் சொல்லி எக்கச்சக்கமா கேள்வி கேட்கிறாரு. இங்க பாருங்க, என்னை மன்னிச்சிடுங்க, இதை பத்தி வீட்டில் இருக்கிற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த நெஞ்சு வலின்றதெல்லாம் அப்படின்னு. நெஞ்சு வலியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதிகமாக பேசினதுனாலையும் கோவமாக பேசினதுனாலையும் ஒரு மாதிரி படபடப்பாயிடுச்சுன்னு. ஏன் நீ அங்கே கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லையே, மதி தான் எதுவுமே பேசவே இல்லையே, நீ ஏன் அதை பெருசு பண்ணின? அதுவும் சுரேஷை பற்றி இப்படி பேசினா அப்படி பேசினான்னு அவன்கிட்டலாம் ஏற்றி விடுற. நிஜமாவே அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு தான் நினைக்கிறியா? சொல்லு, நான் தெரியாம தான் கேட்குறேன் அப்படின்னு கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் ராகவனுக்கு விஷயமே தெரிஞ்சிருச்சு, லக்ஷ்மி எல்லாமே டோட்டலாக ட்ராமா பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதனால் சுரேஷோட வேலை போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம். என்ன இருந்தாலும் அந்த பொண்ணு பாவம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. சரி, எப்படியும் வீட்டுக்கு வராங்கல்ல, வந்ததுக்கப்புறம் மதியை தனியாக கூப்பிட்டு வச்சு பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் அவகிட்ட நீ ஒரு சாரி கேட்டுற சரியா அப்படின்னு. என்னங்க அவகிட்ட நான் எப்படிங்க சாரி கேட்குறது அப்படின்றாங்க. பரவாயில்ல, இனிமேல் அந்த மாதிரி நடக்காதுன்னாச்சு அவகிட்ட சொல்லு. என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு பொண்ணுங்க 2 பேர் இருக்காங்க, அவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்தா நீ அமைதியாக இருப்பியா, சும்மா விட்டுருவியா அப்படின்னு
அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்க, நான் அவகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கோ. வீட்டு மருமகள்களை வீட்டில் எல்லா விஷயத்துலையும் நமக்கு அடக்க ஒடுக்கமாக இருக்கணும், நம்ம சொல்கிற வேலைகளை செஞ்சுக்கிட்டு வீட்டு குடும்ப பொண்ணுங்களாக இருக்கணும்னு எதிர்பார்க்கறது தப்பு இல்லை தான். அதுக்காக இந்த மாதிரிலாம் அவங்கள கொடுமை பண்ணக்கூடாது. என்ன, என் அம்மா உங்ககிட்ட பண்ணது எல்லாத்தையும் நீ அவங்க கிட்ட செஞ்சு காட்டுறியா அப்படின்னு கோவப்பட்டு பயங்கரமாக கத்தி விட்டுடுறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தங்கராஜ் காலேஜுக்கு போய் மதியோட காலேஜுக்கு போய் அவங்களுக்கு ஜாப் பர்மனெண்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு வந்திருக்காரு. அவர் மற்ற இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் பேசலாமா வேண்டாமா, அப்படி பேசினா அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, என்ன ரீசன் சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தாரு. தங்கராஜ் கால் பண்ணுறாரு நம்ம கரெஸ்பாண்டன்ட்க்கு. அவர் இருந்துட்டு, சார் இதை பற்றி நான் என்னால் டைரெக்டாக பேச முடியாது, மதி மேலே ஏதாவது தப்பு வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா முக்கியமான நாளில் அவங்கள காலேஜுக்கு வர விடாமல் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி பாருங்க, அப்பதான் எங்களால் அவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சார் நீங்கள் பொறுப்பான இடத்துல இருக்கீங்க, கண்டிப்பாக எனக்காக இதை பண்ணி கொடுப்பீங்கன்னு பார்த்தா நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு தங்கராஜ் ரொம்ப கோச்சிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுறாரு. இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்கிறீங்க, உங்ககிட்ட வேற நான் கடமைப்பட்டிருக்கேன் உங்களுக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு, கண்டிப்பாக நான் ஏதாவது பண்ணுறேன் சார் அப்படின்ட்டு ஃபோனை வைக்கிறாரு. அதுக்கப்புறம் மதியை கூப்பிடுறாங்க. மதி அவங்களோட கேபினுக்கு வந்த உடனேவும் உட்காருமா அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நிற்கிறாங்க. என்னம்மா உட்கார வேண்டியது தானே அப்படின்றாங்க. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு மதி உட்காடுறாங்க. என்னம்மா உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது, அதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு. ப்ரொமோஷன் கிடைக்க போகுதா சார், என்னோட ஜாப் பர்மனெண்ட் ஆக போகுதுன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. இல்லைம்மா உன்னோட ஜாப் ப்ரொமோஷனும் கிடைச்சிருக்கு, உனக்கு சீக்கிரமாகவே வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லி மதி அவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற ஒரு விஷயத்தை நீ செய்யணும் அப்படின்றாங்க. என்ன சார் செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லையே சார், பிரச்சனைலாம் எதுவும் இல்லை அப்படின்னு. இல்லைம்மா எதுவாக இருந்தாலும் டு பி ஃப்ராங்க் ஓப்பனாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கவும், இல்லை சார் அது வந்து அப்படின்னு தடுமாறுறாங்க. ஃபேமிலி இஷ்யூஸை எதுக்கு நான் கேட்குறேன் அப்படின்னு தானே நீ யோசிக்கிறேன். தங்கராஜ் அப்படிங்கிறது உங்கள் ரிலேட்டிவ் தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சார், என்னோட ஹஸ்பண்டுக்கு மாமா அவர் அப்படின்றாங்க. அவர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்திருந்தாரா, என்ன விஷயம்? ஓ நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா அவர்கிட்ட நான் சில விஷயங்கள்னால கடமைப்பட்டிருக்கேன். அவர் ஏதாவது அவருக்காக ஏதாவது என்கிட்ட கேட்டார்னா அதை நான் செய்யணும், அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அவர் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருக்காரு, அது என்னன்னு தெரியுமா அப்படின்னு. என்ன சார் கேட்டாரு அப்படின்னு ஒரு மாதிரி குழப்பமாக கேட்குறாங்க மதி. உன்னோட ஜாப் பர்மனெண்ட் ஆகக்கூடாதுன்னு கேட்டுட்டு போயிருக்காரு, அதுக்காக தான் கேட்டேன், உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனையானு அப்படின்றாங்க. பிரச்சனை இருக்க தான் சார் செய்யுது, பட் அதெல்லாம் இங்கே சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அது ஓகே தான், நான் அதை சமாளிச்சுப்பேன், பட் அவர் எதுக்காக அப்படி வந்து சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. குடும்ப சூழ்நிலை காரணமாக மதிக்கு வேலை இருக்கக்கூடாது, மதி வந்து வேலையை விட்டுட்டு நிற்கணும்னா நீங்கள் ஜாப் பர்மனெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. என்னால் எதுவும் பண்ண முடியல, உன்னோட ஜாபை பர்மனெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பிரின்சிபல் மற்ற ஸ்டாஃப்ஸு ஸ்டூடெண்ட்ஸுன்னு எல்லாருமே உன் மேலே நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்காங்க. நான் எப்படி உன்னை பர்மனெண்ட் பண்ணாமல் இருக்க முடியும், அந்த லிஸ்ட்லேருந்து உன் பேரை எப்படி நீக்க முடியும் அப்படின்னு தெரியல. பேசாமல் நீயே ஜாப் ரிசைன் பண்ணிடேமா, அது பெட்டராக இருக்கும். மறுபடியும் ஃப்யூச்சரில் உனக்கு எப்போயாச்சும் வேலை வேணும்னு தோணும்போது என்னை காண்டாக்ட் பண்ணு, கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நினச்சாலே நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமே சார், எதுக்கு சார் வேலையை விட்டு போக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சாரிம்மா, இதுக்கு மேலே என்னால் உங்ககிட்ட எதுவும் விளக்கமாக சொல்ல முடியாது, உன்னை வேலையை விட்டு தூக்கணுங்கிற ஒரு இடத்துல தான் நான் இருக்கேன். அவர் உன்னோட ஜாப் பர்மனெண்ட் பண்ணாமல் விட்டாலே போதும் அப்படின்னு சொன்னார். நான் உன் ஜாபை பர்மனெண்ட் பண்ணாமல் விட்டேன் அப்படின்னாலே கண்டிப்பாக உனக்காக நிறைய பேர் கொஸ்டின் பண்ணுவாங்க. நீங்கள் இருந்தேன்னா பர்ஃபார்மன்ஸில் என்ன மைனஸ், எதுக்காக நீங்கள் பர்மனெண்ட் பண்ணலை அப்படின்னு எனக்கு கொஸ்டின் வரும். ஸோ அதனால் நான் உன்னை டிஸ்மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு. சார் என்ன சார் ரீசனே இல்லாமல் டிஸ்மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சாரிம்மா, நான் வந்து நீயா ரிசைன் பண்ணிட்டா உன் மேலே எந்த பிளாக் மார்க்கும் இல்லாமல் வெளியே போவேன்னு நினச்சேன். உன் வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு அவங்க பெர்மிஷனோட நீ வேலைக்கு வா. தங்கராஜ் சார் என்னால் பகச்சிக்க முடியாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லி மதி எந்திரிக்கிறாங்க. என்னம்மா ரிசைன் பண்ணிடுறல அப்படின்னு. சார் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு. எப்போ வரைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஈவினிங் வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தங்கராஜ் சுரேஷ்க்கு கால் பண்ணி காலேஜுக்கு போய் மதியை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. தேவையில்லாத வேலை மாமா, இதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்றாரு. இல்லைடா, மாமா சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்கும், நீ போய் அவளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சிடுறாரு. இவர் வேற டார்ச்சர் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி மதி விஷயத்தில் மட்டும் தங்கராஜ் மேலே சுரேஷ் அவ்வளோ கோவப்படுறாரு. இப்போது அவங்க அங்கே காலேஜுக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மதிக்கு ஜாப் போக போகுது அப்படிங்கிற விஷயத்த அவங்க இன்டைரக்டாக டீல் பண்ணுறாங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்கிறாங்க.
எனக்கு வந்து ஜாப் போகுது, என்னை டிஸ்மிஸ் பண்ண போகிறாங்க, நான் இல்லாட்டினா நானாக ரிசைன் பண்ணனா எந்த பிளாக் மார்க்கும் இல்லாமல் வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை இங்கே வரைக்கும் கொண்டு வந்து என்னோட ஜாபை பெர்மனன்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு டீட்டெயிலாக சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தங்கராஜ்னால ஒரு பிரச்சனை வரும்போது மதி தான் கூட நின்னாங்க. இப்போ மதிக்கே தங்கராஜால பிரச்சனை வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் தான் நின்னாகணும். ஓகே மேடம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரெஸ்ஸு மீடியான்னு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இவங்க அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு மதியோட ஜாபை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ண வைக்கணும், அவங்களுக்கு ஜாப் பெர்மனன்ட் பண்ணணும், ப்ரொமோஷன் ஏற்கனவே பிளான் பண்ணபடி அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் முன்னாடி வச்சு போராட்டம் மாதிரி, அதாவது அவங்க கேட்குறாங்க, அவங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த நேரத்தில் தான் கரெக்டாக சுரேஷ் வந்து மாட்டிக்கிறாரு. ப்ரெஸ்ஸு மீடியா அவங்க எல்லாம் போயிட்டு சுரேஷ் கிட்ட பேசுகிறாங்க, வந்தபஸ்துக்காக வந்திருக்கீங்களா அப்படி இப்படின்ட்டு. அவங்க 2 பேரும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு அந்த ப்ரெஸ்ஸுக்காரங்களுக்கு தெரியல போல இருக்கு. இப்போது சுரேஷ் போயிட்டு மதி பக்கத்தில் நின்று என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம மதி பயங்கரமாக சிரிக்கிறாங்க. எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என்னோட ஜாபை ரிசைன் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் வந்துச்சு, இல்லாட்டினா டிஸ்மிஸ் பண்ணிடுவேன்னு மிரட்டினாங்க. அது பிள்ளைங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கு, அதான் எனக்காக அவங்க குரல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாரு சுரேஷ். இந்த நேரத்தில் தான் நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு யோசிச்சு தங்கராஜுக்கு கால் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. மாமா, ஒரு முக்கியமான பிரச்சனை, அதுவும் காலேஜில், நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, மாமா நீங்கள் கொஞ்சம் இங்கே வந்தால் நல்லா இருக்கும்னு, எதுவாக இருந்தாலும் ஃபோனில் சொல்லுடா, நான் வந்ததுக்கப்புறம் பெருசாகிறதுக்கு முன்னாடி நான் இங்கேருந்து ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்றாங்க. இல்லை மாமா, நீங்கள் வர வரைக்கும் தாக்கு பிடிக்கும், அவ்வளோ சீரியஸில் நீங்கள் உடனே வாங்க அப்படின்றாங்க. தங்கராஜ் காலேஜில் வந்து பேசினது இதெல்லாம் எதுவும் சுரேஷ்க்கு தெரியாது. இப்போது தங்கராஜ் கிளம்பி இங்கே வந்தால் அவர் வந்து புரிஞ்சிருச்சு தங்கராஜுக்கு என்ன நடக்குது அப்படின்னு. டேய் என்னடா இது, என்ன எதுக்குடா இங்கே வர சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க. மாமா, மதியோட வேலை போகுது அப்படின்னு சொல்லி பசங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வேலை கிடைக்கணும், அவங்க ஜாப் பெர்மனன்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கரஸ்பாண்டன்ட் கூப்பிட்டு தங்கராஜ் பேசுகிறாரு. அது வந்து யாருக்கும் தெரியாமல் மதி வீடியோ எடுத்துடுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் பேசிக்கிட்ட வீடியோ இப்போ மதிக்கிட்ட இருக்குது. அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு அமைதியாக நின்றுட்டுருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இதுதான் இவங்க தான் இங்கே பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி. அதனால் இன்னும் தைரியமாக அவங்க போராட்டத்தை கண்டினியூ பண்ணிட்டுருக்காங்க. தங்கராஜ் போய் மதிக்கிட்ட பேசுகிறாங்க. தேவையா இதெல்லாம், நீ வேலை செய்கிற காலேஜில் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டுருக்குற அப்படின்னு, என்னோட வேலை போகிறதுக்கு காரணமே நீங்கள் தானே, ஒன்று ரிசைன் பண்ணு, இல்லாட்டினா நான் டிஸ்மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு கரஸ்பாண்டன்ட் சொல்கிறாரு. எவ்வளோ தைரியமாக அவங்களால என்ன வேலையை விட்டு தூக்க முடியும்னு என்கிட்டயே சொல்ல முடியுது. நான் யாருன்னு காமிக்க வேண்டாமா? ஸ்டூடெண்ட்ஸோட குரல் அப்படிங்கிறது எது வரைக்கும்னாலும் போகும். அதுக்கும் மேலே பத்திரிக்கைக்காரங்க இருக்காங்க, நியூஸ்காரங்க இருக்காங்க. உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க, அப்புறம் சீக்கிரட்டாக உங்ககிட்ட ஒன்று காமிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கரஸ்பாண்டன்ட்டும் நம்ம தங்கராஜும் பேசிக்கிட்ட அந்த வீடியோ, மரத்துக்கு பின்னாடி நின்று பேசினாங்க, அதை வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. இதுக்கு பின்னாடி நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்னு இன்னும் உங்கள் மச்சானுக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட காமிக்கட்டுமா, இந்த பிரச்சனை காரணம் யாருன்னு தெரிஞ்சால் அவரே உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி மதி பயங்கரமாக மிரட்டிட்டு இருக்காங்க. தங்கராஜுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த பிரச்சனையை எப்படியாவது சால்வ் பண்ணால் போதும், மதிக்கு இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் குரல் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அவர் கொஞ்சம் தடுமாறுறாரு. அதுக்கப்புறம் சுரேஷை கூட்டிகிட்டு போய் கரஸ்பாண்டன்ட் கிட்ட அவரோட கேபினில் உட்காந்து பேசுகிறாங்க. சார், எப்படியாவது மதியோட ப்ரமோஷன், அவளோட ஜாபோட பெர்மனண்ட்டு பேப்பர்ன்ட்டு எல்லாத்தையும் கொடுத்துருங்க, அவளுக்கு அவளோட வேலை இருக்கட்டும், தயவு செஞ்சு இதில் எங்களை கோத்து விட்டுறாதீங்க, பெரிய இஷ்யூ ஆகிடும், நியூஸ்காரங்க பத்திரிக்கைக்காரங்கெல்லாம் இருக்கும்போது நம்மளால் எதுவும் பேச முடியாது, அவளை என்ன பண்ணணுமோ நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் சார் நானும் யோசித்தேன், நீயா ஜாப் ரிசைன் பண்ணிவிடு, இல்லாட்டினா நான் டிஸ்மிஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு மிரட்டினேன்னு. நீங்கள் ஏன் சார் அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கான ரீசனை சொல்கிறாங்க. நான் ஒரு வேளை டிஸ்மிஸ் பண்ணாமையோ அவங்க வேலையை விட்டு போகாமையோ இருந்தால் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, அவங்களுக்கு ஏன் ஜாப் பெர்மனன்ட் பண்ணலன்னு, அவங்க மேலே ஏதாவது பிளாக் மார்க் நான் காமிக்க வேண்டியிருக்கும், அதுக்காக தான் டீசெண்டாக சொல்லி பார்க்கலாம் போயிடுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் அவங்க என்னடானா இப்படி பண்ணிட்டாங்கன்னு அவர் டென்ஷனாக சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதே இடத்துல அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி மதிக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அவங்க வந்து பெர்மனெண்ட், அது ஜாப் பெர்மனெண்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்காகவும் ப்ரொமோஷன் லெட்டரும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இதனால் மதி பயங்கர சந்தோஷப்படுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஓகே அப்படின்னு சொல்லி மதி அங்கேயே சைன் பண்ணுறாங்க. இப்போ ஃபைனலி மதி மறுபடியும் ஜெயிச்சிட்டாங்க. தங்கராஜ் தோத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். தங்கராஜ் ஏதாவது மதிக்கு எதிராக ஒரு விஷயம் பண்ணாருன்னா அதில் மூக்குடைஞ்சு தோற்று போகிறாரு, சாதாரணமாக கூட இல்லை. எதுக்கு இந்த வேலை, எல்லா இடத்துலையுமே தப்பாக பண்ணி அது எங்கேயோ போய் முடியறதுக்கு அமைதியாவது விட்டுருந்துருக்கலாம். புருஷ மொண்டாட்டி சண்டைக்குள்ளே குறுக்க போகிறதே தப்பு, இதில் இவ்வளோ கேவலமாக வந்து தோற்று போயிருக்காரு. அது மட்டும் இல்லை,
ராகவனுக்கு வேற லக்ஷ்மி பண்ண ட்ராமா மதி மேலே எந்த தப்பும் இல்லைங்கிறதுன்னு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஸோ ஃபைனலி நம்ம சுரேஷும் மதியம் அந்த வீட்டுக்கு போகும்போது இதுக்கு மேலே மதிக்கு அந்த வீட்டில் தேவையான ரெஸ்பெக்ட் கிடைக்கும். மலரும் மதிக்கிட்ட நல்லா பேசுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.